பாடுகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலுமே அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் பெரிதான ஊழியர்களாக இருக்கலாம், மிக மூத்த விசுவாசிகளாக இருக்கலாம், எந்நேரமும் நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதான மிகவும் உண்மையான விசுவாசிகளாக இருக்கலாம், எந்நேரமும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாகவும் இருக்கலாம், ஆண்டவருக்கென்று உண்மையாகவே கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், அதிகமாக கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பாடுகள் கடந்து வருகிறதாக இருக்கிறது. பாடுகளை விட்டு நாம் விலகி செல்லவே முடியாது. ஆனால் அந்த பாடுகளின் சமயத்திலே தேவன் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார், நான் உங்களோடு கூட இருந்து அதை மேற்கொள்ளுகிறதற்கு உதவி செய்வேன் என்று. இன்றைய நாளிலே பாடுகளை மேற்கொள்ளுதல் என்கிறதான தலைப்பிலே 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 12-19 வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த பேதுரு எழுதின நிருபத்தை நாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நாம் தியானித்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மீண்டுமாக இந்த 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதி ஒரு கிறிஸ்தவன் எப்படி அவன் பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த பாடுகளை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3:12, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 4:12, பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும் படிக்கு உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று நீங்கள் திகைக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாடுகள் கடந்து வருகிறதாக இருக்கும். நீங்கள் அதை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார் யோவான் 16:33, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். யாருமே இந்த பாடுகளை விட்டு நாம் கடந்து செல்லவே முடியாது. இயேசு அவர் மேல் பிரியமா இருக்கிறதான அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். எதற்கு என்று சொன்னால், அவர்களை மீண்டும் இன்னும் வலுப்படுத்தும் வண்ணமாகவும் அவர்களை புதுப்பிக்கும் வண்ணமாகவும். எபிரேயர் 12:8 வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தா நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, அவருக்கு உண்மையாக அவர் விரும்புகிற வண்ணமாக நாம் இருக்கிறதான போது அவருக்கு பிரியமானவர்களை அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார், அவர் சரிப்படுத்துகிறதான தேவராக காணப்படுகிறார். எனவே இன்றைய நாளிலே எவ்வாறு அந்த பாடுகளை மேற்கொள்ளுதல், எப்படி பாடுகளை நாம் சந்திக்கும் போது அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டும், அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்கிறதான தலைப்பிலே ஒரு சில பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 12-19 வரையிலும் நாம் படித்து தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியெறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானோ ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடுவன் அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவீர்கள். இந்த 1 பேதுரு எழுதின நிருபத்தை பேதுரு பாடுகள் வழியாக, வேதனைகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறதான விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். பல்வேறு விதங்களிலே அவர்களை ஊக்கப்படுத்திவிட்டு இதன் 4வது அதிகாரம் வசனம் 1-11 வரையிலும் ஒரு கிறிஸ்தவன் அவன் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி அவன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 1 சொல்லுகிறார், விசுவாசிகள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 2 சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் பாவங்களை விட்டு விலகி
தேவனுக்கு பிரியமான முறையிலே வாழ வேண்டும். வசனம் 3-6 வரையிலும் ஒரு மிக பெரிதான பட்டியலை கொடுத்துவிட்டு இந்த விதமான பொல்லாங்கிலிருந்து விசுவாசிகள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 7 நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் ஜெபிக்கிறதற்கு சோர்ந்து போகாமலும் நீங்கள் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றும், வசனம் 8 வசனம் 11 வரையிலும், வசனம் 8-11 வரையிலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த பகுதியிலே தேவனுக்காக ஜீவிக்கின்றதான போது உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும், ஆனால் நீங்கள் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பேதுரு இதிலே எடுத்துரைக்கிறார். ஒரு 5 விதமான காரியங்களை இந்த வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது வசனம் 12 சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும் என்கிறதை நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது பாடுகள் வரும், அதை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அதை பார்த்து நீங்கள் திகைக்க வேண்டாம், அதை பார்த்து நீங்கள் பயந்து போக வேண்டாம், மாறாக அதை எதிர்நோக்கி இருங்கள். வசனம் 12 சொல்லுகிறது, பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான பாடுகளை பேதுரு இதிலே அக்கினியோடு கூட அவர் ஒப்பிடுகிறதை பார்க்க முடியும். அக்கினி ஒரு மனிதனை அவனை புதுப்பிக்கிறதாகவும் அவனை இன்னும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர்மீட்சி அடைய செய்கிறதாகவும் நாம் பார்க்க முடியும். இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் என்கிறதை அது நிரூபித்து காட்டுகிறது. இந்த அக்கினி தேவையில்லாத காரியங்களையும், தூய்மையற்ற காரியங்களையும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றுகிறது. இந்த அக்கினி நாம் தேவனுக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதான அந்த தைரியத்தையும் அந்த சூழலையும் உருவாக்கி கொடுக்கிறதாக இருக்கிறது. எனவே நாம் அக்கினிகளை சந்திக்கின்றதான போது தேவன் இல்லை என்று அது அடையாளம் அல்ல, ஆனால் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அதற்கான சாட்சியாக அது காணப்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வரும் வேதனை அசாதாரணமானது அல்ல, அது எதிர்பார்க்கப்பட்டதே, அதைவிட மேலாக அது அர்த்தம் உள்ளதும் கூட. பிரியமானவர்களை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாடுகள் வழியாக சென்று கொண்டிருக்கிறீர்களா? அதை பார்த்து நீங்கள் திகைக்க வேண்டாம். என்ன, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் தேவனுக்காக செய்கிறேனே, ஆனாலும் இந்த வகையான பாடுகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது, இந்த விதமான வேதனைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று சொல்லி திகைக்க வேண்டாம். ஏதோ புதுமையாக கடந்து வந்திருக்கிறது என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக அதை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவிப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் நிச்சயமாக இது கடந்து வரும் என்கிறதை நாம் உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில எதிர்நோக்கி இருக்க வேண்டும். எதிர்நோக்கி இருக்கும்போது அதை நாம் சமாளிப்பதற்கானவும் மேற்கொள்ளுகிறதற்கானவும் கிருபையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் அதை எப்படி மேற்கொள்வது என்றால், வசனம் 13 சொல்லுகிறது பாருங்கள், பாடுகளில் நாம் மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும், சந்தோஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இரண்டாவது, பாடுகளின் மத்தியிலே நாம் சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம், நாம் சந்தோஷிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எதற்காக நாம் பாடுகளில் சந்தோஷிக்க வேண்டும்? 3 விதமான பதில்களை இதில் பார்க்க முடியும். ஒன்று, அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து அவர் நமக்காக பாடுபட்டார், நம்மை மீட்கும் வண்ணமாக அவர் பாடுபட்டார். அந்த பாடுகளை நாம் நினைவு கூறுகிறவர்களாகவும் அந்த பாடுகளில் நாம் பங்கு கொள்ளுகிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். எப்படி? அவர் உண்மையாக ஜீவித்து அவருக்காக மாத்திரமே நாம் வாழுகின்றதான போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் அவரோடு கூட நாம் இன்னும் இணையும்படியாக, அவரோடு கூட நாம் இன்னும் ஒன்றிணைந்து வாழும்படியாக அது உதவி செய்கிறது. இரண்டாவது, அதே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியுள்ள மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பாடுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, ஆனால் பரிசுத்த ஆவியானுடையதான மகிமை நமக்குள்ளதாக காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே நீங்கள் கிறிஸ்துவோடு பாடுபட்டால் கிறிஸ்துவோடு கூட மகிழ்கிறவர்களாகவும் காணப்படுகிறீர்கள். எனவே பாடுகள் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் அந்த மகிமையிலே நாமும் பங்காளிகளாகவும்
அது நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து இன்னும் வெளியே நாம் போய் பார்த்தால் எதற்காக நாம் சந்தோஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், மத்தேயு 5:11-12 வரையிலும் பார்க்கிறதான போது, நாம் பாடுகளில் சந்தோஷிக்கின்றதான போது நமக்கு மிகுதியான பலன் காணப்படுகிறது பரலோகத்திலே. அப்ப நாம் பாடுகளில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், பாடுகளில் தேவனை விட்டு விலக வேண்டாம், பாடுகளில் நாம் துக்கமாக இருக்க வேண்டாம், பாடுகளை பார்த்து நாம் துவண்டு போக வேண்டாம். அதை எதிர்நோக்கி காத்திருந்து அந்த நிலைகளிலே நாம் சந்தோஷிக்கிறவர்களாகவும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஏன்? தேவன் அதை மேற்கொள்ளுகிறதற்கு பலனை கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பவுல் இதை எழுதும் போது சிறையிலே இருந்து கொண்டு எழுதுகிறார். பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்களை அவர் சந்திக்கிறார். ஆனால் இந்த தெசலோனிக்க சபைக்கு அவர் சொல்லுகிறார், எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:10-11 வரையிலும் அந்த பாடுகள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு நம்மை பங்காளிகளாகவும் அந்த பாடுகளில் நாம் சந்தோஷிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதோடு கூட சொல்லுகிறார் 11வது வசனத்திலே, நான் எல்லாமே அவருக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த பாடுகளை நாம் சகித்து கொண்டிருக்கிறதான போது, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான உயர்வுகள் இருக்கலாம், சொத்துகள் இருக்கலாம், ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பாடுகள் தேவனை விட்டு விலகுகிறதே என்று சொன்னால் அவைகள் எல்லாமே வீணானதாக இருக்கும். பாடுகள் நம்மை தேவனோடு கூட ஒருங்கிணைக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை நாம் அதற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே பாடுகளில் நம்மால் மகிழ்வாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். எப்படி அது நடக்கிறது? நாம் அவரோடு கூட அவருக்காக எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் நாம் ஜீவிக்கிறதான போது. அடுத்தபடியாக பார்க்க முடியும், வசனம் 16 சொல்லுகிறது, பாடுகளில் நாம் தேவனை துதிக்க வேண்டும், பாடுகளில் நாம் தேவனை உயர்த்த வேண்டும். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பிரியமானவர்களே, பாடுகள் வழியாக சொல்லும் போது தேவனை உயர்த்துகிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை துதிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆலயத்திற்கு சொல்லுகிறேன், இந்த விதமான பாடுகள் வருகிறது என்று சொல்லி நாம் முறுமுறுக்காமல் தேவனை உயர்த்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ரிக் வாரன் அப்படி என்கிறதான ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார், ஆராதனையின் ஆழ்ந்த நிலை என்னவென்று சொன்னால், வேதனையின் மத்தியிலும் தேவனை துதித்தலும், சோதனையின் போது அவரை நம்புகிறதிலும், பாடுகளின் போது அவரிடம் நாம் நம்மை ஒப்படைத்து அவர் தொலைவில் இருப்பதாக நாம் உணர்ந்தாலும் அவரை அதிகமாக நேசிக்கிறதாக இருக்கும். மிகவும் உண்மையான ஒன்று. பாடுகள் மத்தியிலே தேவன் என்னை விட்டு தூரத்தில் இருக்கிறார் என்கிறதை விடவும் அவரை அதிகமாக நம்பி, அதிகமாக நேசித்து, அவரை அதிகமாக துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:18 பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. சில நேரங்களிலே நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது அது அசாதாரணமானதாக இருக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் போது. ஆனால் நாம் அதன் நடுவில் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாக காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:17-18 பார்க்கிறதான போது, கிறிஸ்தவன் விசுவாசி பாடுகளை சந்திப்பான், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த பாடுகள் அதி சீக்கிரத்தில் அது விலகி செல்லுகிறதாக காணப்படுகிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவருடைய பாடுகளின் மத்தியிலே, சங்கீதம் 42:11, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன். என்னுடைய ஆத்துமாவே நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். பாடுகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ விலகி செல்ல வேண்டாம். மாறா அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 42 அதிகாரம் 1வது வசனத்திலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்துமா தேவனை நோக்கி காத்திருக்கிறது. நம்முடைய வேதனைகள் மத்தியிலும் நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்ன விதமான பாடுகள் வழியாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலே நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாக இருக்கிறீர்களா?
உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முதலில் வைக்க வேண்டாம். பிரச்சனைகளை தீர்க்கும் தேவனை நீங்கள் முதலில் வைக்க வேண்டும். நான்காவதாக வசனம் 15-16 வரையிலும் பார்க்கின்றதான போது இந்த பாடுகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கடந்து வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய தவறுகளினால் கடந்து வருகிறதா, அது தேவனுடைய சித்தத்தினால் கடந்து வருகிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதனால் உங்களில் ஒருவன் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். தேவையில்லாத காரியங்களிலும் பொல்லாத வழிகளிலும் ஈடுபட்டு அவன் பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. மாறாக அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறதுனால் அவன் பாடுபட்டால் அவன் வெட்கப்பட வேண்டாம், அவன் துவண்டு போக வேண்டாம். அந்த நிலைகளிலே தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான பாடுகள் நீங்கள் பொல்லாங்கு செய்கிறதுனால் கடந்து வருகிறதா, அல்லது பொல்லாதவைகளை விட்டு விலகுகிறதுனால் கடந்து வருகிறதா என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். நாம் அதை ஆராய்ந்து பார்க்கின்றதான போது நம்முடைய பாடுகளுக்கான பதிலை நாம் கண்டு கொள்ளுகிறோம். பாடுகளை சந்திக்கும் போது நாம் தேவனுக்காக நிலைத்து நிற்கிறவர்களாகவும் இருக்கிறோம். கடைசியாக வசனம் 19 பார்க்கும்போது பாடுகளை சந்திக்கும் போது நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஆதலால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவார்கள். ஆம் பிரியமானவர்களே, பாடுகள் மத்தியில், வேதனை மத்தியில் நாம் ஓடிவிட வேண்டாம். மாறாக அந்த நேரத்திலும் நாம் நன்மை செய்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். என்று சொன்னால் 1 பேதுரு 3:17 சொல்லுகிறது, தீங்கு செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். 1 பேதுரு 2:12 சொல்லுகிறது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புறஜாதிகள் நம்முடைய நடக்கையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் நல் கிரியைகளை செய்கிறவர்களாகவும் நல் நடக்கையை காத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 2:15 சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நன்மை செய்கின்றதான போது தேவனுக்கு எதிராக பேசுகிறவர்கள், புத்தி அற்றவர்கள், அவர்களுடையதான அறியாமையை நம்ம நிச்சயமாகவே அடக்க முடியும். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிறதான போது சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தன்னுடைய தூதனை கொண்டு அவரை பாதுகாத்திருக்கிறார். சிங்கங்களின் வாய்களை அடைத்திருக்கிறார். அது எப்படி நடந்தது? தானியேல் தேவனோடு கூட தினமும் நெருங்கி இருக்கிறதான, தினமும் பேசி பழகுகிறதான ஒரு வழக்கத்தை அவர் வளர்த்தி கொண்டவராக இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் தேவனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தினவராகவும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவராகவும் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய அக்கிரமங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வழிகளை தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கின்றதான போது நம்முடைய பாதைகளை அவர் செம்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே பாடுகள் தேவனுடைய சித்தமாக இருக்கும்போது விசுவாசம் நம்முடைய நங்கூரமாக காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே நீங்கள் ஏதோ ஒரு விதமான பாடுகள் வழியாக கடந்து செல்வீர்கள். இந்த நாளில் இப்போது கூட ஒரு சில பேர் நீங்கள் பாடுகள் வழியாக செல்வீர்கள். ஆனால் அது என்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், பொருளாதார ரீதியிலே பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய உயர்வுகள் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு சில பாரங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததான வேதனைகளாகவும் பாரங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த நிலைகளிலும் நீங்கள் எப்படி அதை கையாளுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அந்த பாடுகளின் மத்தியிலே
நாம் சந்தோஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாடுகள் மத்தியில் தேவனை துதிக்கிறவர்களாகவும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பாடுகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த நிலைகளிலும் நாம் அவருக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், பாடுகளை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். அவை ஏதோ புதுமை அல்ல. தேவனிடம் நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க சரணடைய உதவுகிறதாக காணப்படுகிறது. வேதனைகளில் மகிழ்வதன் மூலம் எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசிகள் சந்தோஷமாக இருக்க முடியும். வேதனை நிறைந்த சூழ்நிலையிலும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள். பாடுகளின் நடுவிலும் எப்போதும் நன்மை செய்கிறவர்களாகவும் உங்கள் வழிகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். தேவன் நம்மோடு இருப்பதால் விசுவாசிகள் பயமின்றி மிகவும் தைரியமாக பாடுகளிலே நிலைத்து நிற்க முடியும். எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே, இந்த வருடத்திலே ஒருவேளை அநேக விதமான சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கும். ஆனால் எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா நிலைகளிலும் நாம் மகிழ்கிறவர்களாகவும் சந்தோஷிக்கிறவர்களாகவும் அவரை ஆராதிக்கிறவர்களாகவும் துதிக்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறவர்களாகவும் காணப்படுவோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அதை மேற்கொள்ளுகிறதற்கான கிருபைகளையும் அவருடைய பிரசன்னத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய கிருபைகளும் அவருடைய சமாதானமும் ஆளுகை செய்கிறதாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து எல்லா பாடுகளை மேற்கொள்ளுகிறதற்கான கிருபைகளை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். ஆமென். God bless you.